உதவி யூடியூபர்ஸ், ஹெல்பிங் யூடியூபர்ஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு புவர் பீப்பிள். இந்த உதவி யூடியூபர்ஸ் அதாவது உத்தமர்கள், மகான், ஏழைகளின் தோழர்கள், யாழ்ப்பாண உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள் மனதளவுல இவங்களை நம்பி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு உறவுகள், மலேசியா தமிழ் உறவுகள், சிங்கப்பூர் தமிழ் உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவங்களை சொந்த வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சது ஜாழ்ப்பாணம் புலம்பெயர்ந்த உறவுகள். ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, பல வருடம் இயந்திர வாழ்க்கை, வெள்ளக்காரங்களே பார்த்து பழகின இது வெள்ளக்கார லைஃப் ஸ்டைலு அப்படி இருக்கக்குள்ள பல பேருக்கு இப்படி ஏழைகளுக்கு உதவுறவர்களை கண்டோன்னே அவங்கள நல்லவர்கள் அப்படின்னு நம்பி, அதுவும் அவங்க காணொலிகளுக்கு மட்டும்தான் சிரிப்பாங்க, ஒன்னா இருந்து சாப்பிடுவாங்க, ஒன்னா பழகுவாங்க, வாரவங்களுக்கு உதவி செய்வாங்க, ஏன் வீட்டு வேலையில அவங்களே செய்யற மாதிரி எல்லாம் நடிப்பாங்க. கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அவனுங்களோட உண்மையான முகம் அதுக்கப்புறம் தான் வரும். கேமரா ஆஃப் ஒன் ஆகும் முதல் அதுக்கப்புறம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நடுவில் அந்த ஒன்ல இருக்கைக்குள்ள அவங்களுடைய முகம் நடிப்புக்கு மட்டும்தான். சரியா? அப்ப இதெல்லாமே இப்ப பல பேருக்கு தெரிஞ்சு, ஒரு பக்கம் காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் பெண் பிள்ளைகளை இவனுங்களை நம்பி பேச விட்டு நாசமா போயிருக்காங்க. அப்படி பல மோசடிகள். அப்படி இருக்கைக்குள்ள பல குடும்பங்கள் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 இல்ல 6 இல்ல இப்ப வரைக்குமே 7-8 பெண்களை பிரபல உதவி யூடியூபர்ஸ், மகான்கள், ஏழைகளின் தோழர்கள், ஏழைகளின் தோழர்கள், அந்த அதாவது மக்களே, குற்றம் உள்ளவன் தான் அந்த மனுஷனோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமன்ற மாதிரி ஒரு மனுஷனோட ஒரு ஒரு உண்மையான அந்த ஒரு சிச்சுவேஷனை அவனோட கண் காட்டி கொடுக்கும். சரியா? கண் காட்டி கொடுக்கும். முக்கியமா குடிகாரர்கள் அப்புறம் இந்த தப்பு பண்ணி போட்டு பெண்களை ஏமாத்தி போட்டு எப்படா மாட்டுப்பட்டுருவோமோ, அவள் வந்துருவாளோ சண்டைக்கு, ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு அதுல இருக்கிறவனுங்க கருப்பு கண்ணாடி போட்டு மறைப்பானுங்க. சரியா? சோ ஆனா சில இடங்கள்ல குடும்பமே கருப்பு கண்ணாடி போட்டு மறைச்சிருக்குது. மானங்கெட்ட குடும்பம் இல்ல, அடுத்தவன் காசுல திண்ணி ஏழைகளை வச்சு பித்தலாட்டம் பண்ணி, பித்தலாட்டத்தின் உச்சம்டாப்பா, பித்தலாட்டத்தின் உச்சம். இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிறவங்களோட கதைகள் 95% உலகெங்கும் இருக்கிற அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸோட கதைகள், அந்த குடும்பங்களே அவ்வளவு பித்தலாட்டம் இருக்கும். ஒரு பக்கம் தாய்க்காரி நடிக்கும், இன்னொரு பக்கம் தாப்பன்காரன் நடிப்பான், கூட இருக்கிற அடியாட்கள் நடிக்கும், கூட இருக்கிற சொந்த பந்தங்கள். எப்பா சாமி, இவனுங்களை சினிமால விட்டா ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும். ஆனா இவனுங்களுக்கு எல்லாம் எவன் சான்ஸ் கொடுப்பான்? அவ்வளவு தூரம் பாவிகள், ரியல் பாவிகள் அப்படின்னா இதுகள் தான். ஊரை ஏமாத்துற ஒரு கூட்டம், தரம் கெட்ட கூட்டம் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிறதுகள். மனசாட்சியே இல்ல, எல்லாமே பொய்யான வாழ்க்கை. கேமராக்கு மட்டும்தான் ஒன்னா இருக்குங்களே தவிர வீடியோக்கு மட்டும்தான். சரிங்களா? வர்றவன் வருங்கையோட போனா பிடிக்காது, ஏதாவது கொண்டு வரணும். சரி, அப்படி நிறைய அசிங்கங்கள் 40 கோடி 50 கோடி பிக்ஸில் இருக்கும். ஆனாலும் திரும்ப அடுத்த அந்த வரடி தின்ற அந்த கேடுகட்ட குணம் இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோல பேச போறபடியும் ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க கிட்ட நான் பாத்தியா வீட்டை ஒண்ணுமே இல்ல, ஏதாவது வாங்கித்தாவேன் அப்படின்னு ஒரு காவாலி, ஒரு சில காவாலிகள். சரிங்களா? இப்ப கூட நம்ம பார்த்தோம்ல, திருச்சியில 3 மாடி வீடு கட்டியிருக்கு அப்படின்னு உதவி யூடியூபர்ஸ். அப்படி உலகம் ஃபுல்லாவே இந்த உதவி யூடியூபர்ஸோட பித்தலாட்டங்கள் இப்ப பேசப்பட்டு அதுல 1 2 சரிங்களா? அதுகள் இந்த வெளிநாட்டாக்களோட காசை இப்ப கூட அடுத்தவங்க கிட்ட பொருட்களை வாங்கிட்டா அப்படின்னு கேட்டு அவங்க தப்பித்து ஓடி இருக்காங்க இந்த காவாலிகள்கிட்ட. அதை பற்றி ஒரு விடயம். அடுத்தது ரூமுக்கு வா அப்படின்னு இந்த ஒரு காவாலி, இந்த உதவி யூடியூபர் இருக்கிற காவாலிகள் சில பெண்களுக்கு அனுப்பின மெசேஜ், உள்நாட்டில் மட்டுமில்ல வெளிநாட்டிலையும் போய் இந்த ஹோட்டல் இதுக்கு வா அப்படின்னு. இப்ப பேசக்கு உங்களுக்கு பல உண்மைகள் புரியும். சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. ரெண்டும் பண்ணாடியும் பரவாயில்ல. நீங்க இருக்கிற இடங்கள்ல இதை பத்தி பேசுங்க. இல்ல அப்படின்னா இந்த காவாலிகளை நீங்க தவறாம தண்ணி குடிக்கிறீங்களோ, சாப்பிடுறீங்களோ, குளிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க குடும்பங்கள்ல இருக்கிற இந்த காவாலிகளோட வீடியோக்களை, இந்த அசிங்கங்களை, இந்த பாவிகளோட வீடியோக்களை தவறாம பார்ப்பாங்கல்ல,
அப்ப நான் சொல்ற விடயங்களை மேட்ச் பண்ணி இந்த காவாலிகள் இதற்கு முதல் போட்ட காணொலிகளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உண்மைகள் புரியும். எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, எவ்வளவு தூரம் அசிங்கங்களை நீங்க வந்து பார்த்து கொண்டிருந்திருக்கீங்க, கிருமிகளை நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க அப்படி என்பது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் வந்து ரூமுக்கு வா. சரிங்களா? இந்த பிரபல ஹெல்பிங் யூடியூபர்ஸோட நிறைய ஆதாரங்கள் வெளியில வந்துட்டு ஒரு பெண்ணிட்ட வந்து 6 அங்கால 2 வார்த்தை ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒருத்தன் கடவுளோட பேரை சொல்லி ஏமாத்துற கூட்டம், அது வந்து ஒரு பெண்ணிட்ட அந்த RAP அப்படின்ற மாதிரி உணர்ச்சிகளை அங்கால 2 வார்த்தை வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல தாயில வயிற்றுல பிறந்த எவனுமே அப்படி ஒரு பெண்ணிட்ட பேச மாட்டான். அதை விட கொடுமை என்னன்னா, அப்படி பேசி போட்டு நான் 10 பேர்கிட்ட தப்பு பண்ணா கூட என்ன கல்யாணம் பண்றவள் வந்து கல்யாணம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு அசிங்கம் பிடிச்சவன், அசிங்கம் பிடிச்சதுகள். அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன் அப்படி என்பதை நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட கேவலமான காவாலிகள் வந்து இப்ப பல விடயங்கள் பேசியிருக்கு. ரூமுக்கு வா, நான் வந்து இந்த இடத்துல வெளிநாட்டுல இந்த இடத்துல ஹோட்டல்ல நிக்கிறேன், இங்க பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் இவங்கெல்லாம் இங்க வந்து நின்றுருக்காங்க, இந்த ஹோட்டல் ரூமோட ஒரு நாள் வாடகை என்ன தெரியுமா, இங்க வா அப்படின்னு எல்லாம் 2-3 பெண்களுக்கு இந்த காவாலிகள் பண்ணிருக்கு. அது மட்டுமில்ல வெள்ளக்காரிகளையும் தேடி போயிருக்குது. சரிங்களா? இது வந்து கூட இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. கூட இருக்கிறவங்ககிட்ட கேட்டிருக்கு அந்த அந்த மாதிரி பெண்கள் எங்க அப்படின்னு. சரிங்களா? இந்த காவாலிகள் ஐயோ சத்தியமா தலைவடிச்சிருந்தோம். அப்ப இந்த காவாலிகளை பத்தி ஆல்ரெடி வயசான பொம்பளைகளை ஏமாத்துது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 7-8 காதல்கள். அடுத்தது வந்து இப்ப போற இடங்கள்ல இந்த மாதிரியான அசிங்கங்கள். சரிங்களா? இப்படிப்பட்டதுகள் பெண்கள்கிட்ட எப்படி பேசும் அப்படி என்பதை இதற்கு முதல் காலம் பார்த்திருக்கு. அதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. சரிங்களா? இவங்க அழகான பெண்களை எப்படி பார்ப்பானுங்க, நான் அழக பாக்குறேன்ல, மனசுதான் அழகு. சரியா? ஆனா இந்த காவாலி கூட்டம் எப்படிப்பட்டது அப்படி என்பது அதோட வார்த்தைய பெண்கள்கிட்ட, அது சின்ன பிள்ளைகள்கிட்ட வார்த்தையை விட்டு மாட்டுப்பட்ட காவாலிகள் உங்களுக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட காவாலிகளை வெளிநாடுகளை விட்டா இல்ல வேற ஒரு இடங்களை விட்டா அந்த காவாலிகள் எப்படி தெரியும்? அதைத்தான் இந்த காவாலிகள் பண்ணியிருக்கு. அதுல ஒரு பக்கம் 7-8 லவ், இன்னொரு பக்கம் ஆன்டிமார்களோட சொல்ல விரும்பல அசிங்கங்கள். சரிங்களா? அதுகளுக்கு அனுப்புற கிஃப்ட் அனுப்புற ஆன்டிமாரோட. அடுத்தது வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த காதலிச்ச பெண்கள்கிட்ட சில பேர் ரூமுக்கு வா அப்படின்றது. அடுத்து அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கமான படங்கள். இதை தாண்டி வெளிநாட்டுல இருக்கிற பெண்கள், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல பேர் சொல்ல விரும்பல ஃபேமஸான தாய்வான் கேர்ள் வந்து அந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுற கேர்ள், அந்த கேர்ள்கிட்ட வந்து இந்த போய் வந்து பேசியிருக்கு, டீல் போட்டிருக்கு. எவ்வளவு பெரிய அசிங்கடா! இப்படிப்பட்ட காவாலிகளை மகான்கள், உத்தமர்கள், புண்ணியர்கள் வெக்கமாலையாடா. இப்படிப்பட்ட காவாலித்தனத்தை பண்ணிட்டு ஆதாரங்கள் ஜஸ்ட் ஒரு 1% தான்டாப்பா வெளியில விட்டுருக்காங்க. இந்த பாவியோட பாவம் பார்த்து இப்ப கூட, ஆனா எக்கச்சக்கமா கிடக்கு. அதுல இந்த காவாலிகள் வந்து என்னன்னா, நான் 10 பேர்கிட்ட அசிங்கம் பண்ணத ஒருத்தி பார்த்தா கூட அவ என்ன தாண்டா கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற இதுல இந்த காவாலி சொல்லியிருக்கு. 10 பேர்கிட்ட அசிங்கம் பண்ணா கூட அவள் என்ன தாண்டா கல்யாணம் பண்ணுவாள் அப்படின்னு. அப்ப அந்த பெண்ணை பத்தி இந்த காவாலி என்ன மாதிரி நினைச்சிருக்கன்றத பாருங்க. இப்படிப்பட்ட அசிங்கங்கள் சாபக்கேறாப்பா நாட்டுக்கும் வீட்டுக்கும். சரிங்களா? இது வந்து இந்த பிரபல ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்றவர்களுடைய காதல் லீலைகளா இல்ல கர்ம லீலைகளா தெரியல, அதோட அப்டேட். சரிங்களா? அந்த விடயங்கள் இப்ப வந்திருக்கு. கன்னிகணி மக்களை ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. சரி, அடுத்த 2வது விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸ்டில் 40 கோடி 50 கோடி இருக்கு. இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் 95% பேரு 3 வருஷத்துக்கு முதல் சைக்கிள் வாங்க காசு இருக்காது, 2 வருடங்களுக்கு முதல் அப்பனுக்கு ஆபரேஷன் பண்ண காசு இருக்காது. பட் அந்த ஆபரேஷன் பண்ண காசு இல்லைன்னு வீடியோக்கு போடக்கூடிய அங்க கோடிக்கணக்கில் நிரம்பிட்டு, பட் அதுல இருந்து எடுக்க விருப்பம் இல்லை. சரிங்களா? சோ அதே மாதிரிதான் இப்ப எல்லாமே பெரிய வீடுகள், நகைகள், கார்கள், மாளிகைகள், குடும்பத்துல இருக்கிறவனும் அதே மாதிரிதான் வீடு, காணி வாங்கி வீடு, காரு, இது எல்லாமே. ஆனாலும் வெளிநாட்டுல இருந்து எவனாவது போனா அவன்கிட்ட போய் வருடுறது, அந்த வருடுறது. சரியா? ஒரு பித்தலாட்டக்காரன், சரிங்களா, அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கின்ற காவாலி எல்லா பித்தலாட்டம், ஒரு பக்கம் பண மோசடி, இன்னொரு பக்கம் பெண் மோசடி அப்படின்னு பண்ற அந்த காவாலிகள் இந்த வெளிநாட்டுல இருக்கிறதுகள் இதுகளை ஏன் தேடி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா தேடி போனதுகள்கிட்ட சிலருக்கு வந்து அறிவு இருக்கு.
அதுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இதுகளோட கணக்குல இவ்வளவு கோடிகள் இருக்குன்னு. ஆனா போனதுக்கு அப்புறம் என்ன பிஸ்கெட் பட்டியோட வந்திருக்கீங்க, இது இங்க இந்த ஊர்லயே வாங்கலாமே, எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி டிவி வாங்கி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாமார்களுக்கு புரிஞ்சிருக்கு இவனை எப்படிப்பட்ட கேடு கெட்ட ஒரு அசிங்கம் பிடிச்சவன் அப்படி என்பது. சரியா? ஸோ இப்பயாவது உண்மை புரிஞ்சா சரி. ஆனா இன்னும் சிலது திருந்தல. அந்த திருந்தாத கூட்டம் எப்படி இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த காவாலிகள் 95 விதமான காவாலிகள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சாபக்கேடோ, அதே போல இந்த காவாலிகளை இன்னும் கொண்டாடுற கூட்டமும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சாபக்கேடுதான். சரியா மக்களை, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த விடயத்தை பேசுங்கள். பேசுறவர்களோட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.